வெரி வெல்கம் டு கிரி ஹோம்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடு நார்த் ஃபேஸிங் பார்த்தா 70 இயர்ஸ் ப்ளஸ் ஓல்டு இருக்க வீடு. இந்த வீடில் சின்ன சின்ன வாஸ்து ஆல்ட்ரேஷன்ஸ், கரெக்ஷன்ஸ் அண்ட் ரெனோவேஷன் ஒர்க் நம்ம வந்து பார்த்து கொடுத்துருக்கோம். நார்த் ஃபேஸிங்கில் இருந்த மெயின் டோரை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஷிஃப்ட் பண்ணி மாற்றி வச்சிருக்கோம். ஸோ ரைட் சைடில் இருக்கிற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்டிங் இருந்த வீடு. இப்போ லெஃப்ட் சைடில் தெரிஞ்சிட்டு இருக்கிற வீடியோ வந்து நம்ம ரெனோவேஷன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற வீடு. இதில் வந்து போர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க சவுத் வெஸ்ட் கார்னரில் இருந்துச்சு. அதை நம்ம ஆல்டர் பண்ணி எங்க மெயின் நிலையை வைக்கிற இடத்துக்கு பக்கத்தில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த பில்டிங் ரெனோவேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்துட்டு சின்ன சின்ன வாஸ்து கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் டோர் வந்து தப்பான ஒரு பொசிஷனில் பிளேஸ் ஆகிருந்தது. போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தப்பான பிளேஸில் இருந்துச்சு. சின்ன சின்ன ஓப்பனிங்ஸ், சின்ன சின்ன கட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்ப்ராப்பராக இருந்துருந்துச்சு. தென் சவுத் வெஸ்ட் கார்னரில் பாத்ரூம்ஸ் இருந்துச்சு, பாத்ரூம் அண்ட் டாய்லெட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட் வாஸ்து ஆஸ்பெக்ட்ஸ் இந்த வீடை வந்துட்டு ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லுமே வந்து பெயிண்டிங் ஒர்க், எலக்ட்ரிக்கல் ஒர்க், பிளம்பிங் ஒர்க், ஃப்ளோரிங் ஒர்க் எல்லாமே நம்ம வந்து பார்த்து கொடுத்துருக்கோம். வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் மேலே சீலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய லீக்கேஜஸ் இருந்துச்சு. லீக்கேஜஸ் எல்லாமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் இந்த வீட்டோட டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2000+ ஸ்கொயர் ஃபீட் நமக்கு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் தெரிஞ்சிட்டு இருக்கிற கண்டிஷனில் நம்ம வந்துட்டு ரீஒர்க் பண்ணிட்டு மெயின் டோர் ஃப்ரேம் வந்துட்டு வச்சோம். ஸோ இதை வந்து புதுசாக நம்ம வந்து வச்சிருக்கிற மெயின் டோர் இது. நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி நம்ம அதை வந்து வச்சிருக்கோம். ஏற்கனவே ரைட் சைடில் நீங்கள் அந்த வீடியோஸில் ரைட் சைடில் இருக்க வீடியோஸ் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து பழைய டோர் ஃப்ரேம் வச்சிருப்போம். ஸோ அந்த போர்ஷனை நம்ம வந்துட்டு சின்ன ஒரு ரோட் ஃபேஸிங்கில் இருக்கிற ரெண்டல் போர்ஷனாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு இண்டிவிஜுவல் வீடாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். மெயின் விஷயம், இந்த வீட்டோடைய நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து கட் ஆகி இருந்தது. ஸோ இதை நம்ம வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்காக பேலன்ஸ் இருக்கிற அந்த நார்த் வெஸ்ட் போர்ஷனை கட் பண்ணி ரோட் ஃபேஸிங் வியூவில் நம்ம இந்த வீடை வந்து ஆல்டர் பண்ணி வச்சுட்டு மெயின் நிலையை எடுத்து ஈஸ்டர்ன் சைடில் நம்ம கொடுத்துருக்கோம். இது அதே மாதிரி சீலிங்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் வந்துட்டு வால் எல்லாமே வந்து எனாமல் பெயிண்ட்ஸ் தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பெயிண்ட் இப்போ திருப்பி நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பென்சிவாகவும் ஆகும். அதே சமயம் அதை ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டு திருப்பி இப்போ உள்ள நார்மல் டிராக்டர் எமோஷன், அந்த ராயல் எமோஷன் அந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட் ஃபுல்லாமே ஸ்க்ரப் பண்ணி வெளில எடுத்துட்டு நம்ம நார்மல் டிராக்டர் எமோஷன்ஸ் பெயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். பட் சீலிங்குக்கு மேலே வுட் இருக்கிறதுனால அந்த வுட்டனில் நம்ம வந்துட்டு எனாமல் பெயிண்ட்ஸ் கொடுத்துட்டோம். அந்த வுட்டனுக்கு ரெண்டு வுட்டுக்கு இடையில இருக்கிற அந்த சீலிங் போர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஒரு சில இடத்துல எனாமலும் ஒரு சில இடத்துல நம்ம வந்துட்டு டிஸ்டம்பர் மாதிரி அடிச்சிருக்கோம். ரீசன் என்னன்னா அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்க முடியல. ஸோ சுரண்டது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நம்ம சுரண்டப்ப அந்த வுட் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படிங்கிறதுனால முடிந்த அளவுக்கு ஈஸியாக நமக்கு எப்படி எடுக்க முடியுமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரீபெயிண்ட் என்ன எக்ஸிஸ்டிங் பெயிண்ட் இருந்துச்சோ அதே பெயிண்ட்ஸ் நம்ம சீலிங்ல மட்டும் கொடுத்துருக்கோம். ரூஃபோட ஹைட்டுமே ஜாஸ்தியாக இருக்கும். இது 11 அடி 12 அடி மாதிரி இருக்கும். சென்டரில் பார்த்தீங்கன்னா 15 ஃபீட் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக இதை வந்துட்டு இதுக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் நான் வாஸ்துவாக தான் இருந்துச்சு இந்த வீட்டில். கிச்சன் எடுத்து நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னரில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல இதுலையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம இப்போ புதுசாக நம்ம பண்ணுற மாதிரி ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் எல் ஷேப்பில் நம்ம வந்துட்டு கிராண்ட் ஃப்ளோரிங் கொடுத்து வால் டைல்ஸ் கொடுத்து இது வென்டிலேஷன் இல்லாமல் இருந்துச்சு. மேலே மட்டும் ஒரு வென்டிலேட்டர் இருந்துச்சு. அதுக்கு கீழே நம்ம வந்துட்டு ஒரு யூபிவிசி விண்டோஸ் கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா டோட்டலாக இங்கே கரையான் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு இந்த பில்டிங்கில். நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ரெக்கவர் பண்ணி பில்டிங் ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் ஒர்க், ரெனோவேஷன் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிரி ஹோம்ஸ்.